ராஜேஷ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பார்த்திருப்போம். பார்த்தீங்கன்னா, சமீபத்தில திருநெல்வேலியில நடந்த ஒரு ஆணவ படுகொலை தான். கவின் அப்படின்ற ஒரு ஐடி ஊழியர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய சகோதரர் வந்து கொன்னுருக்காரு. அவங்க அக்காவோட பேசிட்டு இருக்காருன்ற மாரி விஷயங்கள். இதுல துர்பாக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொன்ற நபருடைய தாய், தந்தை 2 பேருமே வந்து காவல் உதவி ஆய்வாளர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணியிலிருந்து இடைநீக்கம் செஞ்சு டிஐஜி விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரவு போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமாரோட கஸ்டடி டெத் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசியிருந்தோம். எந்த ஒரு சினிமா பிரபலங்களும் பெருசா இதுக்கு வாய் திறக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரா ஜிவி பிரகாஷும், டைரக்டர் மாரி செல்வராஜும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் என்ன போட்டிருக்காருன்றத நீளும் சாதிய அருவருப்பின் அட்டூழியம். சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு இன்னும் துரிதமாகவும், கடுமையானதாகவும் நிச்சயம் செயல்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டேக் பண்ணி அவர் வந்து போட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட்டிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்ற விஷயம் வந்து போட்டிருக்காரு. #கவின்குமார்னோட. இந்த இடத்துல எல்லா விஷயத்துக்கும் இவங்க ரியாக்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்றது போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சமூகம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்ப இவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம சாதிய சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசுறாங்க. மத்த பொது விஷயங்கள் வந்து இவங்க கலந்துக்கிட்டதுலருந்து ஒரு வருத்தத்த பதிவு பண்றதா அப்படின்றத தாண்டி, ஆணவ படுகொலைக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து அம்பேத்கரோட பேரன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருந்தாரு. அது ஒரு அப்பவே வந்து விவாத பொருளா இருந்துச்சு. ஆனா, ஆணவ படுகொலைக்கான ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்ற மாரி விஷயங்கள முதல்வர் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் வேணுமா? வேணாமான்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.